Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு ஹோட்டல் டேஸ்ட்ல எம்டி சால்னா அதாவது கெட்டி சால்னா எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இந்த சால்னாவை நீங்க இடியாப்பம், பரோட்டா, சப்பாத்தி, நான், பூரியோட கூட வச்சு சாப்பிடலாம். செம்ம டேஸ்டா இருக்குங்க. இப்போ வாங்க இந்த எம்டி சால்னா எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். Gomathi's kitchen சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சால்னா பண்ணுறதுக்கு ஒரு சட்டியில் ஒரு 3 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் தாளிக்கிறதுக்கு கரம் மசாலா, அதாவது 2 பட்டை எடுத்துக்கோங்க, 2 பச்சை ஏலக்காய், 2 கிராம்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக கட்டாயமாக கல்பாசி, 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இப்போ போட்டிருக்கிற கரம் மசாலா எல்லாமே நல்லா பொரிஞ்சு செவக்கட்டும். இப்போ நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சு செவந்ததுக்கு அப்புறமா வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் நல்லா 2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக நறுக்கிக்கோங்க. வீட்டில் சாப்பர் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட நறுக்கி சேர்த்துக்கலாம். கன்சிஸ்டன்சி உங்களுக்கு சரியாக வரும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்க போகிறோம். பச்சை மிளகாய் வந்து நல்ல நீளமாக இருக்கிற பச்சை மிளகாய், இது அவ்வளோவா காரமாக இருக்காது. அதனால் நான் 2 பச்சை மிளகாவை உடச்சி போட்டு சேர்த்துக்க போகிறேன். சப்போஸ் நீங்கள் வச்சுருக்கிற மிளகாவில் காரம் அதிகமாக இருக்குன்னா ஒரு பச்சை மிளகாய் மட்டும் லைட்டாக கீறி விட்டு போட்டு வதக்கிக்கோங்க. இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டு இந்த வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வதங்கிருச்சு. இந்த அளவு வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் செவந்து இன்னும் வதங்கி வரணும். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை ஒரு பாதி அளவு போகிற மாதிரி வதக்கியாச்சு. இப்போ இந்த சமயத்தில் இதில் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்து போட்டு வதக்க போகிறோம். அப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி மஞ்சள் சிகப்புமா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதனால தான் இதை சேர்த்துக்கிறது. இப்போதைக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே வதங்கி லைட்டாக பொன்னிறமாக வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் தக்காளி எந்த சைஸில் நீங்கள் வெங்காயம் எடுத்தீங்களோ அதே சைஸில் 2 தக்காளி எடுத்து நறுக்கினது, அதாவது அதில் இருக்க கெட்டி பகுதியை எடுத்துட்டு நறுக்கினதோட அளவு 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளியை நல்லா வதங்கிக்கலாம். இது வதங்கிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த சால்னாவுக்கு தேவையான அளவு உப்பு இப்போயே நம்ம சேர்த்துக்கலாம். அதோட அளவு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த தக்காளி நல்லா வெந்து குழையணும். இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே இந்த சால்னாவுக்கு ஒரு மசாலா விழுது அரைக்கணும். அதை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா முதல்ல 2 பிரிஞ்சி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கரம் மசாலான்னு பார்த்திங்கன்னா பட்டை 1 இன்ச் சைஸில் ஒரு 2-3 பட்டை, ஒரு 6 கிராம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரே ஒரு நட்சத்திர சோம்பு, அடுத்தது 2 பச்சை ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கட்டாயமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்பாசி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த சால்னாவோட ஃப்ளேவர் உங்களுக்கு கரெக்டாக வரும். அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகு காரம் கம்மியாக தான் இருக்கணும், நல்லா கம்மியாக சேர்த்தா போதும். கூடவே அரை பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். நறுக்கினது பார்த்திங்கன்னா ஒரு அரை கப்பு அளவுக்கு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சின்ன வெங்காயமாக இருந்துச்சுன்னா ஒரு 6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலேயே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கூடவே தனி மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. என்னோடய மிளகாய்த்தூள் ஓரளவு கம்மியாக தான் காரம் இருக்கும், அதனால் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய்த்தூள் எடுக்கிறீங்களோ அதில் 2 பங்கு அளவுக்கு நம்ம மல்லித்தூள் சேர்க்கணும். இப்போ நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்ததுனால 4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன். இந்த மல்லிப்பொடி பார்த்திங்கன்னா தனியாக தான் அரைச்சிருக்கேன், வேறு எதுவுமே போட்டு அரைக்கலை. கூடவே இதில் வந்து நல்ல நிறத்துக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இதில் நிறம் மட்டும்தான் இருக்கும், காரம் இருக்காது. இது இல்லை அப்படின்னா இது தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது போடலைனாலும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக இதை தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றி அரைச்சேன். நல்லா கெட்டியாக அந்த அளவுக்கு சாந்து மாதிரி அரைச்சிக்கணும், தண்ணியாக அரைக்கக்கூடாது. இப்போ நம்மளோட மசாலா ரெடி ஆகிடுச்சு.
இப்போ இந்த மசாலா அரைச்சிட்டு வரதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்கிற தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி தொக்கு மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்தா அந்த மசாலா சாந்தை சேர்த்துக்கலாம். இது எதுவுமே நம்ம வதக்கி அரைக்கல, பச்சையாக தான் அரைச்சிருக்கிறதுனால இதோட பச்சை வாசனை போகணும். அதனால் எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் ஊற்றாதீங்க. நல்லா இந்த சாந்தை போட்டதுக்கப்புறமா மிதமான தீயில் இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அடிப்பிடிக்காமல் கருகிடாமல் வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5-6 நிமிஷமாகவே நல்லா மசாலா வதங்கிருச்சு, ஓரளவு சுருண்டு எண்ணெயும் கசிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் இதில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதில் போட்டிருக்க மசாலா நல்லா கொதித்து அதோட பச்சை வாசனை போய் போட்டிருக்கிற எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரட்டும். இது கொதிச்சுக்கிட்டு இருக்கப்பே பார்த்திங்கன்னா எம்டி சால்னா நல்லா கடையில் கொடுக்குற மாதிரி ஃப்ளேவர் வரணும் அப்படிங்கிறதுக்காக இதில் ஃப்ரெஷ்ஷாக வந்து புதினா இலைகள் சேர்த்துக்க போகிறோம். புதினா இலைகள் வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம், ஒரு 1/4 கப்பு போல் சேர்த்தா போதும். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்துட்டு மூடி வச்சு வேக வைங்க. ஒரு மிதமான தீயில் மூடி வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வரட்டும். இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே நம்ம ஒரு தேங்காய் விழுது அரைக்கணும், அதை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த தேங்காய் விழுது அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 மூடி துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் வந்து பல்லாக கீறினது கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப்புக்கு கொஞ்சம் கூட சேர்த்துருக்குறேன். இப்போ அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்குறேன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கூடவே பார்த்தீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு 6-7 முழு முந்திரி பருப்பை உடச்சி சேர்த்துருக்குறேன். சப்போஸ் கசகசா இல்லாத இடத்துல இருக்கிறீங்கன்னா முந்திரி பருப்பு 2 எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு இல்லாத பட்சத்தில் பொட்டுக்கடலை கூட நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3/4 கப்பு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா வழுவழுன்னு அரைச்சி எடுத்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த குழம்பும் நம்ம கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா, போட்டிருக்க எண்ணெயும் நல்லா கசிஞ்சு மசாலா பச்சை வாசனைலாம் போய் கொதிச்சிருச்சு. ஒரு 6-7 நிமிஷம் நல்லா கொதிச்சாலே போதும். குழம்பும் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இந்த அளவுக்கு வந்திருக்கும். இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் விழுதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து முந்திரி பருப்பு கசகசா பொட்டுக்கடலை எல்லாம் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு கொதிக்கிறப்ப இன்னுமே நல்லா கெட்டியாக போயிடும். அதனால் பார்த்திங்கன்னா இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி வந்து பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது, நல்லா கொதிக்கிற தண்ணியை மிக்ஸி ஜாரில் இருக்கிற மசாலாவை நல்லா அலம்பிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் சால்னா வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் இதில். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால இன்னொரு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு போடுறேன். நீங்கள் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் மட்டும் இந்த டைம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டலாம். இப்போ ஒரு நிதானமான தீயில் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 நிமிஷமாகவே நல்லா கொதிக்க வச்சுருந்தேன். போட்டிருக்கிற எண்ணெயெல்லாம் நல்லா கசிஞ்சு சும்மா தகன்னு நம்மளோட ஹோட்டல் ஸ்டேஸில் எம்டி சால்னா ரெடி ஆகிடுச்சு. கன்சிஸ்டன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தளன்னு தான் இருக்கணும், அதாவது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த டைம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. கடைசியாக வந்து கொஞ்சம் தாராளமாகவே பொடியாக நறுக்கின புதினா மல்லித்தலையை சேர்த்து கலந்து விட்டுறலாம். நம்மளோட சூப்பரான எம்டி சால்னா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் இடியாப்பம், அதே மாதிரி பரோட்டா, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த எம்டி சால்னாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.